வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்டோலன் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு ஹிந்தி படமாக இருந்தாலுமே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் அவைலபிள் தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெண்மணி குழந்தையோட படுத்திருக்காங்க. அந்த குழந்தை திருடு போகுது. பக்கத்தில் இருக்கிற ஹீரோ மேலே சந்தேகம் வருது. ஏன்னா குழந்தை போட்டு தொப்பியை கையில் வச்சுருந்ததுனால. அதான் சொல்கிறேன், இந்த பக்கம் ஒரு அம்மா போனாங்க, கையில் கீழே விழுந்துருச்சு. அதை இப்போ தான் எடுத்து வச்சிருந்தேன். என் மேலே எந்த தப்பு கிடையாது. ட்ரெயின் இப்போ தான் நான் இறங்கி இந்த கடையில் தண்ணி பாட்டிலாம் வாங்கிட்டு வந்து இங்கே தான் நின்றுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. கூட பிக்கப் பண்ணுங்க, அவங்க அண்ணனும் வந்திருக்காங்க, போலீஸுமே வந்துருச்சு. இவங்க ரெண்டு பேர்த்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணதால சொல்கிறது உண்மை தான். இவங்க குழந்தைய கடத்தலைங்கிறது தெரிய வருது. இப்போ குழந்தை யார் கடத்தினா, அந்த குழந்தை எப்படி கண்டுபிடிக்க போறாங்க படத்தோட மீதி கதையை அமைச்சிருந்தாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ், அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கடைசி கிளைமேக்ஸ் போர்ஷன் ஒரு ஆர்ட்ஃபில்ட் மூமெண்ட்டாக அமைச்சிருந்தாங்க. படத்தில் சண்டை காட்சிகள் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் ஹீரோ வில்லனுக்கானது கிடையாது. ஒரு கிராமமே சேர்ந்து இவங்க ரெண்டு பேர்த்த தோர்த்தது. ஏன்னா அந்த வீடியோ வைரல் ஆனதுல இவங்க தான் அந்த குழந்தையை கடத்தி இருக்கிறதா அந்த கிராமமே நினைச்சிட்டு இருக்கு. அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்ல மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இவங்க குழந்தையுமே தேடி கண்டுபிடிக்கணும், கிராமத்து மக்கள் இருந்துமே இவங்க தப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்ல அடுத்து என்ன நடக்க போகுது, இவங்களுக்கு ஏதாச்சும் ஆக போதாங்கிற ஒரு பதட்டங்கிறது படம் ஃபுல்லுமே நீடிச்சே இருந்தது. ஒரு ஒன் நைட் டிராவல், காலைல விடியும் போது அடி வாங்கி எல்லாம் மிதி வாங்கி குழந்தை கண்டுபிடிக்கிற மாதிரி படம் முடிச்சிருந்தாங்க. நைட்ல லைட்டிங்கிறது பிரசன்டபுளாக அமைச்சிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த குழந்தைய பிரிஞ்சிருக்கிற அந்த சமயத்தில் அந்த தாய் தவிக்கிறது அதை ரொம்ப அழகாக பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு மாதிரி கிரிஞ்சி மெட்டீரியலாக கொண்டு போகாம உண்மையாக தன்னோட குழந்தைக்காக அவங்க பதறது அந்த நடிப்புங்கிறது அழகாக இருந்துச்சு. இவங்க மேலேயுமே நமக்கான சந்தேகங்கள் ஏற்படும். இவங்க ஒரு திருடி தான், அவங்க ஒர்க் பண்ண இடத்துல பணத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க. போலீஸ் ஒரு பக்கம் இவங்களை தேடிட்டு இருக்கு. அதையும் மீறி இவங்க ரெண்டு பேருமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இல்ல இது ஒரு குக்கட் கேஸாக தான் இருக்கும், இவங்க மேல ஃபால்ஸ் ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா ஒரு கட்டத்துல அந்த குழந்தையே இவங்களது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். ஏமா யாருமா நீ உண்மையதான் சொல்றியா, இல்லை உண்மையால் நீ திருடிதான்ட்டு நமக்கான சில கன்ஃபியூஷன்ஸ் டிராவல் அப்பயே ஏற்படுறதை தவிர்க்கவே முடியல. அதுக்கு நீட்டான ஃப்ளோவில் சின்ன ஒரு ட்விஸ்ட் வச்சு அழகா படத்தை முடிச்சிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோட ரன்னிங் டைம் 1.5 மணி நேரம். அதுல எங்கேயுமே டிவேட் ஆகாம நீட்டான ஒரு பெர்சன்டேஜ் இந்த டீம் பண்ணியிருக்காங்க. நீங்க இந்த ஸ்டோலன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிட்டுருங்க. ஒரு மஸ்ட் வாட்சபிளான மூவியா இருந்தது. நன்றி, வணக்கம்.